Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். யாராவது ஒருத்தர் வந்து உயிரை வந்து இவர் கொடுப்பேன்னா விஜயனுக்காக கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு என்னை ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 நாள் வந்து என் தோல் மேலே வந்து கை போட்டதாகட்டும், டக்குன்னு உட்காருங்க பைக்கில் நம்ம ரைடு ஒன்று போகலான்னு கூப்பிட்டதாகட்டும், என்னுடைய ஃபோட்டோ ஒன்று பார்த்துக்கிது நீங்கள் தானே கேட்டார். அவர் காரை நிப்பாட்டிட்டு கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்தது பார்க்கும்போது. உங்களை சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன், இப்போ நேரில் பார்க்கும்போது அது யார் சொல்லுவா, நான் சொல்லணும். ஆனால் அது அப்படியே ரிப்பீட் ஆகிடுச்சாங்க. நான் உன்னை டிவிலே தான் பார்த்துருந்தேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன், சூப்பர் நல்லா இருக்கிறீங்க. எனக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு அது. அர்ச்சனா கல்பாதி மேம் வந்து ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்ததுக்கு சொல்கிறாங்க. வந்து என்ன விஜயன்கிட்ட சொல்லியிருக்காங்க, தோனிக்காக ஒரு ஃபேன் இருப்பார்ல, ஆமாம் நான் பார்த்துருக்கேன், அவரே நடிக்க வந்திருக்காரு, சூப்பர் இந்தியார் பார்த்தீங்களா, அவர் நடிச்சுன்னு இருக்காரு, நான் சும்மா இருக்கேன். அவர் ஷார்ட் இல்லை போல் நடிச்சு, அவர் நடிக்கிறாரு, நான் சும்மா இருக்கேன் அப்படிலாம் அவங்க பேசியிருக்காங்க போல். சரி நான் போகிறேன் அவர் பார்க்க, அவர் நடிக்கிற டிஸ்டர்ப் பண்ண வேணா, நம்ம பார்க்கலாம் வந்திருக்காரு. நான் நடிச்சுன்னு இருக்குன்னு தொட்டு அவர் ஓரமாக ஒரு இடத்துல வந்து பார்த்து தூங்கிட்டார். ஓப்பனாக நான் சாதாரண இடத்துல ஒரு கட்டில் பார்த்து தூங்கிட்டார். பிரதர் எப்படி இருக்கீங்க, இப்படி தான் நான் இங்கே நிற்கிறேன், என் தோல் மேலே கையை எப்படி போட்டுக்கின்னு சும்மா அந்த பைக்கு ட்ரையல் ஓட்ட வச்சுருந்தார். அப்படியே வர நேரம் அங்கேருந்து வராருங்க, பிரதர் உட்காருங்கன்றார். அப்படியில் ஒரு அப்படியே ஒரு திருப்பி சரணி ரோட்டு போனார், சரணி ரோட்டு வந்தார். வந்துட்டு போதும் நான் கேரவன் போகிறேன், இங்கே இறங்கிங்களா அங்கே வந்து இறங்கிங்களா, நான் என்னை இங்கேயே விட்டுட்டுங்கண்ணான்ட்டேன். என்ன ஒன்று ஒரு 4 மாதம் என்னை கட்டி போட்டுருந்தேன், எங்கேயுமே சொல்லலை. நான் கோட்டில் நடிச்சிருக்கேன். நான் இப்போ வந்து தோனி உள்ள என்ட்ரி இருக்குது, தோனி அவுட் ஆகிட்டாரு, அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ண சொன்னாங்க. வெங்கட் பிரபு அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் அந்த அது ஈஸியாக போயிடுச்சுன்னா இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அந்த பவுண்டரி போகும்போது அந்த டைலாக்லாம் நான் ஒரு டேக்லேயே பண்ணிட்டேன். பொண்ணை வந்து பிடிச்சிருப்பாரு சின்ன இளைய தளபதி, யார் ஃபேன் நீ, தலை ஃபேன்மா, அது எந்த தலையை பிடிக்குது? அஜித். வெங்கட் பிரபு அண்ணன் வந்து தீவிரமான அஜித் என்ன ஃபேன். சிஎஸ்கே சரவணன் அப்படி சொன்னாதான் கண்டிப்பாக. ஆமாம் சார், சிஎஸ்கே தான் என்னுடைய லைஃப். ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாமே நான் யாருன்னு காமிக்க வச்சு தான் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் சேர் பண்ணி தோனியன் நேம் போட்டதோடு தான் இன்னைக்கு கோட் அளவு தளபதி படத்தில் வரைக்கும் வந்திருக்கேன். விஜய் சாரை பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? 2018 வந்து நான் தோனி அண்ணனோட ஒரு ஆட் ஒன்று பண்ணேன். அவர் வந்து எனக்கு ஒரு பெயிண்ட் ஒன்று பண்ணார் அந்த ஆடில். இது போதுண்டா அப்படின்னு ஒரு ஃபீல், இது மாதிரி நல்லா ஒரு ஃபேனுக்கு வேணும்னு அப்படி இருந்தேன். விஜய் அண்ணனை வந்து நான் பார்ப்பேன்னு என் லைஃப்பில் நினச்சி பார்த்ததில்லை ஒரு வாட்டி கூட. விஜய் அண்ணன் மூவி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவோம். என்னோடய கடவுள் தோனி அண்ணன். இது இவருக்காக யாராவது ஒருத்தர் வந்து உயிரை வந்து இவர் கொடுப்பேன்னா விஜய் அண்ணனுக்காக கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு என்னை ட்ரீட் பண்ணிட்டார். ஒரு 3 நாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்து என் தோல் மேலே வந்து கை போட்டதாகட்டும், டக்குன்னு உட்காருங்க பைக்கில் நம்ம ரைடு ஒன்று போகலான்னு கூப்பிட்டதாகட்டும், என்னுடைய ஃபோட்டோ ஒன்று பார்த்துக்கிது நீங்கள் தானே கேட்டார். ரொம்ப அவர் காரை நிப்பாட்டிட்டு கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்தது பார்க்கும்போது. இப்போ உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய வார்த்தை அது. ஆமாம் சார், அந்த அளவுக்கு உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு இருக்கும். அதுதான். இப்போது நீங்கள் தான் விஜய் அண்ணன், நான் தான் சரவணன். இப்போது நான் வந்து பார்த்தேன்னா சொல்லுவேன், நான் உங்களை பார்ப்பேன் நினச்சி பார்க்க முடியாதுண்ணா, வாயை உலர்த்து வாருங்க. எனக்கு உங்களை சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன், இப்போ நேரில் பார்க்கும்போது அது யார் சொல்லுவா, நான் சொல்லணும். ஆனால் அது அப்படியே ரிப்பீட் ஆகிடுச்சாங்க. நான் உன்னை டிவிலே தான் பார்த்துருந்தேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன், சூப்பர் நல்லா இருக்கிறீங்க. எனக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு அது. கேப் வைக்கல, இப்படி போடுறாரு, தோல் மேலே கையை போட்டு அவ்வளோ உரிமை எடுத்துக்கின்னு பேசுகிறாரு. நானும் கிடையாது, அந்த செட்டில் அவ்வளோ விஷயங்கள் என் கண்ணால் நான் பார்த்தேன். ஒரு டேக்கில் நடிக்கிறார் மனுஷன், டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஃபாஸ்ட்டு. படத்தில் பார்க்கும்போது இந்த சீன் எல்லாமே பார்க்க போகும்போது அவரே பண்ண சீனு அது எப்போ எனக்கு தெரியும். மற்ற நாள் நிற்பாங்க இது வந்து டூப் போட்டு பண்ணியிருப்பாங்க போல்றா இந்த சண்டெலான்னு, லைவாக பண்ணார் அவர். அதை பண்ணிவிட்டு ஒரு கேஷுவலாக வந்து அந்த மானிட்டரில் பார்க்குறது. வெங்கட் பிரபு என்னை கூட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, அவ்வளோ பேசுகிறாரு. ஒரு பெரிய லெஜெண்டாக ஒரு யோசிக்கவே இல்லை, சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தார். அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கு, அதாவது அவர் வந்து டூப்பே இல்லாமல் ஸ்டன் பண்ணார் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் பார்க்கும்போது தூரத்தில் பார்க்கும்போது எவ்வளோ ரிஸ்க் இருந்துச்சு அதில் பார்க்கும்போது? எல்லாமே ரிஸ்க்கு சார். என்ன எப்படி சொல்கிறேன்னா ரிஸ்க்குனா, நம்ம மெயின் ரோட்டில் பைக் ஓட்டலாம், இந்த சிமெண்ட் தர போட்டதில் வந்து பைக் ஓட்ட முடியாது, தெரியல ஒழுக்கங்க பண்ணும்போது ஸ்கிட் ஆகும், சின்ன சின்ன மண்ணில் ஸ்கிட் ஆகும். அந்த இடத்துல ஒரு பெண்டெலாம் போட்டு வண்டி ஓட்டினார், லைவாக பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக ரிஸ்க் எடுத்தார். அதனால தான் ரஷ்யாவில் ஓட்டும் போது கீழே விழுந்தார் போல், ஏதோ ஸ்டண்டு. அவர் டூப் போட மாட்டேன்றார்,
டூப் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஒரு சில சீன்ஸ் எல்லாமே அவர் ரிஸ்க் எடுத்தே பண்ணுறாரு. அந்த வீலிங் அந்த சுற்றுறத கூட சேஃபாக வச்சு கீழே வச்சு பண்ணால் கூட நம்ம விழுந்துருவோன்னு ஒரு பயம் யாருக்காக இருந்தாலும் இருக்குல்ல, தைரியமாக பண்ணார் எல்லாமே. அந்த ஓடி போகிற சீன்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாருங்க. அத்லெட் மாரி ஓடுறாரு, அவர் ஃபிட்டாக இருக்கார் மனுஷன். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சி 2 விஜயும் 2 கெட்டப்பையும் நீங்கள் ரெண்டுமே பார்த்துருக்கீங்க. ஆமாம், ஓகேங்களா? அதில் வந்து எந்த விஜய் க்யூட்டாக இருக்காருப்பா அந்த கெட்டப்? அப்பா விஜய் சூப்பராக இருந்தாரு. எல்லாமே இளைய தளபதி சொல்கிறாங்க. நான் அவர் கொஞ்சம் தான் பார்த்தேன். அப்பா விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ஃபைட் போடுறது, அந்த ஸ்டண்டு பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணார். அவர் ஒரு ஷாட் பண்ணி முடிச்சோடனே அவர் ஸ்டண்டு மாஸ்டர் அவ்வளோ ஹாப்பியாக வராது. சூப்பர் சார் சூப்பர் சார், இல்லைங்க எனக்கு இது வேணும் கூட உடனே பண்ணுறாரு. இப்படி வேணாங்க அப்படி வேணாம் எதுவுமே அவர் எடுத்துக்க மாட்டேன்றாரு. ஒரு டேரக்டர்கிட்ட, கேமராமேன்கிட்ட, ஸ்டண்டு மாஸ்டர்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாலும் அதை வந்து ஏற்றுன்னு பண்ணுறாரு அவர். கிட்ட ஸ்டேடியத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 3000 ஆர்டிஸ்ட் மேலே வர வச்சாங்க. அவங்க மாட்டு ஷார்ட் எடுத்திருந்தாங்க. நான் மாட்டு போய் கிரிக்கெட் விளையாடிருந்தேன். நான் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாரி கவனிச்சினாங்க. இங்கேருந்து போகும்போதே அவங்க கூட தான் போனேன் ஃபுல்லாகவே. ஒரு 3 நாள் திருவண்ணாமலை போனேன். அது உள்ளே போது வாய்ப்பு கிடைக்குமா, 3 நாள் அங்கே தான் இருந்தேன். இப்போ அந்த ஸ்டேடியத்தில் தோனி இருந்திருக்க மாட்டார். ஆனால் தோனி இருக்கிற மாதிரி வந்து எல்லாரும் ஃபேன்ஸ் வந்து ரியாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சொல்லி இவங்க வந்து என்கரேஜ் அது அவர் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு வெங்கட் பிரபு. எனக்கு அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, அவர் பண்ணுறாருங்க வாங்க நம்ம கேமரா மட்டும் சரி செட் பண்ணிடலான்ட்டார். போயிட்டு என்னன்னு சொன்னாரு மைக்கில் வந்து தோனி வராரு தோனி வராரு. அதான் இப்போ வந்து தோனி உள்ள என்ட்ரி இருக்கு, தோனி 6 அடிச்சிட்டாரு, சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிச்சு, தோனி அவுட் ஆகிட்டாரு, அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ண சொன்னாங்க. அவருக்கு வெங்கட் பிரபு அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் அந்த அது ஈஸியாக போயிடுச்சுன்னா இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அங்கே சேர் பண்ணுறது 1 2 3 சொல்லி சேர் பண்ணுறது, இந்த 6 அந்த பவுண்டரி போகும்போது அந்த டைலாக்லாம் நான் ஒரு டேக்லேயே பண்ணிட்டேன். என் டைலாக் வந்து சொல்கிறாரு, எப்போது சொல்கிறாங்கன்னா அந்த ஷேர் பண்ணி இருக்கோம். ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் பிரதர் வந்தார். சார் இப்போ வந்து நீங்கள் வந்து மொபைல் பார்க்குறீங்க, உங்கள் மொபைலில் நெட்ஒர்க்கு இல்லை, நீங்கள் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க நெட்ஒர்க்கு இதான் நான் அவ்வளோதான் சொன்னாங்க. அது நானே ஓனாக பண்ணது அப்படியே. நான் அப்போ கேட்டேன், சார் ஷார்ட்டு சார் எத்தாச்சும் பண்ணிட்டாங்க அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே ஒரு லைவ் ஆடிஷன் வச்சுக்கோமா. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தோனி வராரு அப்படிங்கிறப்போ அதே ரியாக்ஷன் வந்து நீ கொடுக்கணும். ஏ தலைவா தோனி 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 6 அடிச்சாரு, ஏ ஷேர் பண்ணி கத்துறது அதெல்லாம் வரப்போகும்போது தானாகவே வந்துடும். டக்கு டக்கு டக்குன்னு அவர் வந்து புரிஞ்சுதுன்னா அவரும் சிஎஸ்கே ஃபேன், பிபிஎன்னு ஒரு சிஎஸ்கே தோனி ஃபேன். அதனால் அவர் நல்லா புரிஞ்சுக்கினாரு. எல்லாத்துக்குமே காரணம் தலை ஃபார் ரீசன். நான் ஒரு ஃபேனாக கூட தான் எல்லாமே இதெல்லாம் கிடச்சிது. ரொம்ப சார் என்னை வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கினாங்க அந்த 3 நாள். அர்ச்சனா கல்பாதி மேம் வந்து ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்ததுக்கு சொல்கிறாங்க. வந்து என்ன தளபதி என்ன படத்தை நடிக்கிறதுக்கு நம்ம தானே நன்றி சொல்லணும், நீங்கள் வந்தீங்க வந்தது ரொம்ப நன்றி. எனக்கு என்னென்னா அந்த மார்ச் 22 மறக்க முடியாது. சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் இங்கே சென்னையில் நைட்டு தளபதி நான் பார்க்குறேன், காலையில் எங்கள் தலையை வந்து பார்க்குறேன். அவங்க மேட்ச்சு காலையிலே பேக்கப் பண்ணி நான் அனுப்புகிறேன், சீக்கிரம் நீங்கள் மேட்ச் பார்க்க போங்கன்னு. ரொம்ப எனக்கு அது என்ன ஒன்று ஒரு 4 மாதம் என்னை கட்டி போட்டுருந்தேன். எங்கேயுமே சொல்லலை, நான் கோட்டில் நடிச்சிருக்கேன். நான் கனவு இப்போ கூட எனக்கு கனவு மாரி தான் இருக்குது. எனக்கு எவ்வளோ கால் இப்போதே என் ஃபோன் எங்கே இருக்கும், யாராவது எனக்கு மெசேஜ் பண்ண நார்த் இந்தியாவிலேருந்து என்ன ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே எல்லா யூடியூபருமே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் ரிவ்யூ இங்கே எடுத்துடக்கூடாது, நார்த் இந்தியா போயிருக்கணும். நீங்கள் எல்லாம் நார்த் இந்தியாவில் போய் எடுத்துக்கணும். அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் நார்த் இந்தியாவில். அது என் சீன் வந்தோடனே அவங்களுக்கு எதனால் தெரியுமா சார், எல்லாருமே என்னை கொண்டாடுறாங்க சார். எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். நான் ஸ்க்ரீனில் பார்க்க சிஎஸ்கேட பிராண்ட் அம்பாசிடராக பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கான காரணம் எல்லாமே சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி தான். ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லுறேன். அண்ட் இப்போது கோட் கிளைமேக்ஸில் வந்து பொண்ணை வந்து பிடிச்சிருப்பார் சின்ன இளைய தளபதி. யார் ஃபேன் நீ அப்படின்பார். தலை ஃபேன்மா. அது எந்த தலையை குறிக்குது? அஜித் தலை குறிக்குது. ஓகே, அது பிஜிஎம் போட தேவையில்லை, அஜித் தான். ஏன்னா வெங்கட் பிரபு வந்து தீவிரமான அஜித் என்ன ஃபேன். இன்னைக்கு அந்த படத்தில் பாருங்கள் நிறைய கேமியோ வரும். எனக்குமே ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டார் பார்த்தீங்களா வெங்கட் பிரபு. அவர் நினச்சிருந்தாருன்னா பிசிசியில் ஒரு ஃபோட்டோ வச்சு வாங்கியிருக்கலாம். அவர் அங்கே அதை சொன்னது எந்த ஃபேனுன்னும் போது தலைன்னு சொல்கிறாங்க. அது சொல்லும் போது எனக்கு அப்படியே புள்ளி அடிச்சுது. எனக்கு உண்மையிலே என்ன ஒன்று அஜித் அந்த வாய்ஸ் ஒரு படத்தில் வந்திருந்துன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். விஜய் சார் வந்து என்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் வச்சுக்கிட்டாரு, எப்படி நடந்துச்சு அப்படியே ஸ்க்ரீன் ப்ளேயாக சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தோனிக்காக ஒரு ஃபேன் இருப்பார்ல, ஆமாம் நான் பார்த்துருக்கேன், அவரே நடிக்க வந்திருக்காரு. ஓ அப்படியா, சூப்பர் யார் பார்த்தீங்களா, அவர் நடிச்சுன்னு இருக்காரு, நான் சும்மா இருக்கேன்னு. அவர் ஷார்ட் இல்லை போல் நடிக்கி, அவர் நடிக்கிறாரு, நான் சும்மா இருக்கேன் அப்படிலாம் அவங்க பேசியிருக்காங்க போல்.
சரி நான் போகிறேன் அவரை பார்க்க, அவர் நடிகரை டிஸ்டர்ப் பண்ண வேணா, நம்ம பார்க்கலாம் வந்திருக்காரு. நான் நடிச்சுன்னு இருக்குன்னு தொட்டு அவர் ஓரமாக ஒரு இடத்துல வந்து படுத்து தூங்கிட்டார். ஓப்பனாக நான் சாதாரண இடத்துல ஒரு கட்டில் பார்த்து தூங்கிட்டார். நான் அந்த ஒரு ஏடி வந்து சார் உங்களுக்கு ஷார்ட் முடிச்சு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வெளியே வந்துட்டேன். சார் ஷார்ட்லாம் முடியல, ஷார்ட் இருக்குது, உங்களுக்கு தளபதி அண்ணன் பார்க்க வந்திருக்காரு, நீ வாங்க ஃபாஸ்ட் அடிதாங்க. போனால் விஜய் அண்ணன் வந்து படுத்துன்னு இருக்காரு. எழுப்பாதீங்க நான் இங்கே நிற்கிறேன்னாரு. நான் அப்படியே இருந்தேன். திருப்பி ஜகி அண்ணன் வந்தார். பார்த்துட்டாரு, நான் உன்னால பார்க்க வந்தார். அவர் நேரம் உங்களுக்கு சொன்ன நேரம் உன்னையோர் பார்க்க வந்துட்டார். நான் இல்லை நான் தூங்குறானே இறான்னு சொல்லி அவர் போய் எழுப்பி கூட்டின்னு வந்துட்டார். ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் எனக்கு அவருக்குமே. வந்து பிரதர் எப்படி இருக்கீங்க, உங்களை டிவிலேயே தான் பார்க்குறேன், இப்படி தான் நான் இங்கே நிற்கிறேன், என் தோல் மேலே கையை இப்படி போட்டுக்கின்னு நான் உங்களை டிவிலேயே தான் பார்த்துக்கிறேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன், சூப்பர், உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க, நல்லா பேசினார். சரி எனக்கு ஷார்ட் இருக்குது நான் போகிறேன். ஓகே நான் ஒரே ஒரு ஃபோட்டோ நான் இல்லை கெட்டப்பில் இருக்கேன், இப்போ வேணாம் நான் கெட்டப்பில் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்று தரேன். அவ்வளோதான், அப்படியே போயாச்சு. அந்த பைக் சேசிங் சீன் இதில் படத்தில் அந்த சீன் ஷூட் போது சரு பொருள் வண்டி ஓட்டுறாரு. சவுண்டெல்லாம் கிளியுது எனக்கு, இதெல்லாம் இப்படி ஓட்டுறாரு வண்டி. அப்புறம் அந்த ஷார்ட் அங்கே முடிஞ்சிச்சு போல். சும்மா அந்த பைக்கு ட்ரையல் ஓட்ட வச்சுருந்தாரு. அப்படியே வர நேரம் அங்கேருந்து வராருங்க. பிரதர் உட்காருங்கன்றார் வண்டியில். உட்காருங்களா அப்படின்னாரு. நம்ம சான்ஸ் விடுவோமா, ஏறி உட்காந்துச்சு பைக்கில் வந்து ஒரு அப்படியே ஒரு திருப்பி சருன்னு ரவுண்டு போனார், சருன்னு ரவுண்டு வந்தார். வந்துட்டு போதும் நான் கேரவன் போகிறேன், இங்கே இறங்கிறீங்களா அங்கே வந்துறீங்களா, நான் என்னை இங்கேயே விட்டுடுங்கண்ணான்ட்டேன் நான். அப்போ கிளம்பி அப்படியே போயிட்டார். போயிட்டு அவ்வளோதான் சார், நான் இது போதுன்றதை விட அவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் எனக்கு. நான் வந்து வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க, ஓகே நீங்கள் தான் வந்துருக்கீங்களா, ஓகே பண்ணுங்க, கை கொடுங்கள, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. எனக்கு அவ்வளோ பண்ணார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவருக்கு, ஏன்னு தெரில அப்படி சொல்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப பண்ணார். அப்புறமா 2வது நாள் வந்து அவர்கிட்ட ஒரு விஜய் ஃபேனுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அந்த பையனை பற்றி இந்த பையன் விக்கியாச்சு. அவங்க இந்த மழை வரும்போது இந்த ஆயிலெலாம் வந்துச்சுல்ல, அப்போ இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க பசங்க, நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கணுமேனு. அந்த பையன்கிட்ட அந்த ஃபோட்டோ நேரத்தில் அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு. அந்த கரெக்டாக நாம சொல்கிறாருங்க, கரெக்டாக சொல்கிறாரு. நான் ஃபோன் பண்ணி இவ்வளோ பேசியிருக்கேன், ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. அப்போ நானும் என்னோடய உறுப்பினர் கார்டெலாம் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி வச்சுக்கினேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணல வாங்கி வச்சுக்கினேன். ஃபோட்டோ பார்த்தோன்னே பார்க்குறாரு, இது நீ தானே கேட்குறாரு. பெயிண்டில் இருந்தேன், இது நீ தானே கேட்டார். அப்போ தான் வந்து அந்த எந்த கேரக்டர் எந்த விஜய் என்ன பார்த்தேன்னா, கிளைமேக்ஸில் ஒரு விஜய் வர்றாருல கிளாஸ்லாம் போட்டுக்கினேன், அதை அப்போ பார்த்தேன் நான். ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க சார் எனக்கு. யாருக்கு அவர் அப்படி தானே தெரில, நம்மளுக்கு நம்ம புதுசாக ஃபஸ்ட்டு அப்படி தானே தெரில. ஆனால் எனக்கு அவ்வளோ பண்ணணும்னு தேவையில்லை. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நினைச்சே பார்க்கல. எனக்கு கண்ணில் தண்ணி தான் வருது எனக்கு ஆக்சுவலாக பேசும்போது. இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார். நன்றி சார், தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு, எங்கள் கோட் டீமுக்கு விசில் போடு. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.